அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுக்கு வர இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ஏஎம்சிஏ அப்படின்ற ப்ராஜெக்ட் இன்றைக்கி ஆந்திராவுக்கு போயிடுச்சு. சுமார் 15,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தமிழ்நாட்டுக்கு வந்த நிறுவனத்தை ஆந்திராவுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க தற்போதைய சிஎம் திரு ஜோசப் விஜய் அவர்கள். ஸோ 7,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பை மற்ற மாநிலத்துக்கு விட்டு கொடுத்த அவர் எப்படி நம்ம மாநிலத்தை பாதுகாக்க போகிறாரு, மக்களுக்கு பாதுகாப்பு தர போகிறாரு, நம்மளுடைய மாநிலத்தை எப்படி முதலிடத்தில் கொண்டு போய் வைக்க போகிறாரு சொல்லுங்கள். என்ன அடிப்படையில் நீங்கள் பார்த்து ஓட்டு போட்டீங்க? ஏன் மக்களே சொல்லுங்கள். ஸோ நிதித்துறையில் வெள்ளை அறிக்கை விடுறேன்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். இப்போ வரலையும் வெள்ளை அறிக்கை விடலை. நிதித்துறையில் எப்படி வெள்ளை அறிக்கை விடுறதை பற்றி தகவல் சொல்லியிருந்தாரோ அதே மாதிரி தொழில்துறையிலையும் வெள்ளை அறிக்கை விட சொல்லணும் அவரால். முந்தைய இருந்த திமுக ஆட்சி இந்த ப்ராஜெக்டை தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்காக சுமார் 3 வருஷமாக ஃபீல்டு ஒர்க் செஞ்சு 100 ஏக்கர் பரப்பளவில் கிரவுண்டை ரெடி பண்ணி டிஆர்பி ராஜா அவர்களால் இந்த ப்ராஜெக்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆனால் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் ஆட்சியில் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்டை இன்னொரு மாநிலத்துக்கு விட்டு கொடுத்தீங்களே, இதில் கொஞ்சமாவது தமிழக மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற அந்த எண்ணமும் அந்த அச்சுறுத்தலும் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் எப்படி மக்களினுடைய நலனை கருதி ஆட்சி செய்ய போகிறீங்க? நிதியை பற்றி வெள்ளை அறிக்கை விடுறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, இன்ன வரலையும் விடலை. இனிமேல் எப்போ விடுவீங்க அதையும் நீங்கள் சொல்லணும். மறக்காமல் இந்த தொழில்துறை பற்றியும் ஒரு வெள்ளை அறிக்கையை நீங்கள் கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு வெளியிட வேண்டும். இது தமிழக மக்களாகிய என்னுடைய கோரிக்கை. நன்றி.